ஹாய் கைஸ், இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டன்னல் ஸ்ட்ராட்டஜி. 13 டேஸில் நம்ம வந்து ஒரு 3 ட்ரேட்ஸ் மட்டும் எடுத்து 10,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண போகிறோம், அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ரூல்ஸ்லாம் என்னென்ன ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஓகே, டன்னல் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது நம்ம அதை வந்து செக் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்போ பிரேக் அவுட் கொடுக்கும், ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணி அப்புறமா ட்ரேட் எடுக்க போகிறோம். மாடிஃபை ஸ்டாப்லெஸ் எல்லாம் நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி ட்ரைலிங் மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ட்ரேடையும் நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணணும் அதையும் நம்ம செக் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஏ. ஸோ இஎம்ஏனா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ இண்டிகேட்டர் போய் இந்த இடத்துல இஎம்ஏன்னு டைப் பண்ணுங்க. ஸோ மூவிங் ஆவரேஜ்னு காமிக்கும். ஸோ இங்கே ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இஎம்ஏ 9ன்னு இருக்கும். அந்த இடத்துல செட்டிங்ஸ் போய் இந்த இடத்துல 15 மாற்றிங்க. ஸோ 15 மாற்றிட்டு இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைன்னு ஒரு தடவை மார்க் பண்ணி ஓகேன்னு கொடுக்கணும். அடுத்தது லோன்னு மார்க் பண்ணி ஓகேன்னு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறப்ப 2 தடவை நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல 2 தடவை வந்துட்ட பிறகு இந்த இஎம்ஐ தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மேலே இருக்கிறது ஹைக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வந்து நம்மள வந்து ஒரு டன்னல் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து டன்னல்னே நம்ம நேம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 என்ட்ரி எடுக்க போகிறோம். 1 by 1 நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதில் பார்க்குறப்ப நம்மளுக்கு கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டனலுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லு ஃபுல்லாக, டனலுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாகவே பை மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறப்ப பாயிண்ட் ஏன்னு மார்க் பண்ணுறோம், பாயிண்ட் பின்னு மார்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் கொடுக்குது. பாயிண்ட் சி அப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் நடந்த பிறகு நம்ம என்ட்ரிக்கு போவோம். நம்ம வந்து என்ட்ரிக்கு போயாச்சு. அப்போ எங்கே ஸ்டாப்லெஸ் வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டன்னலுக்கு மேலே தான் நம்ம ஸ்டாப்லெஸ்ஸை பிளேஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும். ஸோ டன்னலுக்கு மேலே தான் நம்ம ஸ்டாப்லெஸ் பிளேஸ் பண்ணுவோம். டன்னலுக்கு மேலே நம்ம ஸ்டாப்லெஸ் பிளேஸ் பண்ணியாச்சு. அதுலேருந்து நம்ம என்னன்னா ப்ராஃபிட்டை ரன் பண்ண விடுறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கெட்டு என்ட்ரி எடுத்ததுலேருந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 1600 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ கிடச்சிது நம்ம வந்து புக் பண்ணலை. ஸோ ஹோல்டு பண்ணுற ட்ரேட்ஸ்னால ஹோல்டு பண்ணுவோம். ஸோ திருப்பியும் மார்க்கெட் என்னன்னா நம்மளுக்கு ஒரு புல் பேக் போகுது. ஸோ திருப்பியும் டனலுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகலை, கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் ஆகாமல் ரிஜெக்ஷன் நிறையா கொடுத்துட்டு திருப்பியும் ஃபாலிங் கொடுக்குது. ஸோ விச் மீன்ஸ் திருப்பியும் மார்க்கெட் என்னது உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுனால செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிரேக் அவுட் நடக்கலை டனலுக்கு மேலே. ஸோ அதனால் திருப்பியும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ திருப்பியும் நம்ம ஹோல்டு பண்ணுவோம். ஸோ அப்போ எப்படி ஸ்டாப்லெஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும், ஒவ்வொரு தடவையும் நம்ம மேனுவலாக ஸ்டாப்லெஸ்ஸை வந்து மாடிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. என்ட்ரிலேருந்து நம்ம எங்கே ஸ்டாப்லெஸ் வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ டன்னலுக்கு மேலே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டன்னலுக்கு மேலே நம்ம ஸ்டாப்லெஸ் வந்து பிளேஸ் பண்ணுறோம். நம்ம 1 by 1 அப்படியே ஸ்டாப்லெஸ்ஸை டன்னலுக்கு மேலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாலிங் கொடுத்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மூமெண்ட்டே நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஹெவி ஃபால் கொடுத்துக்குது. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தது இங்கேருந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8000 பாயிண்ட்ஸ் ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 8000 கொடுத்துச்சு. ஆனால் நம்ம ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருப்போம். எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப்லெஸ் வந்து எப்போ ஹிட் ஆகுது, இதே டனலுக்கு மேலே நம்ம ஸ்டாப்லெஸ் பிளேஸ் பண்ணிக்கிட்டே வரப்ப நம்மளுக்கு மார்க்கெட் டனலுக்கு மேலே பாடி எப்போ க்ளோஸ் ஆகுதோ அந்த டைமில் நம்ம கேண்டில்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டனலுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ வந்து நம்ம ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். அப்போ விச் மீன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், இந்த ஒரு ட்ரேடில் மட்டும் கேண்டில் க்ளோஸில் எடுத்து இந்த டனல் மேலுக்கு க்ளோஸ் பண்ணுறப்ப ப்ராஃபிட்டு ஆல்மோஸ்ட் 5600-700 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு கிடச்சிருக்கும். விச் மீன்ஸ் நம்ம இதில் ரிஸ்க் ரிவார்டுன்னு நம்ம பார்க்குறப்ப நம்ம 1:7. ஸோ அந்த ரிஸ்க் ரிவார்டில் நம்ம ஒரு ட்ரேடு நம்ம ஒரு தடவை ஸ்டாப்லெஸ் வச்சதுன்னா 7 மடங்கு கிட்ட நம்ம ப்ராஃபிட் லாபம் பண்ண முடியும். ஓகே, இதோட ஹோல்டிங் பீரியட் பார்க்குறப்ப 7 டேஸ் தான் ஹோல்டிங் பீரியட். மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்மளுக்கு 8000 ருபீஸ் போயிருக்கு. ஆனால் நம்ம ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணுறப்ப 5600 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்குறப்ப, ஸோ செகண்ட் என்ட்ரி நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ரூல்ஸுக்கு போகணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பார்க்கணும், பிரேக் அவுட்டுக்கு பார்க்கணும், மாடிஃபை பண்ணணும் ஸ்டாப்லெஸ்ஸை. அடுத்தது என்னன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம போகிறோம். பாயிண்ட் ஏ அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறோம். பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரைகிறோம். அதுமாதிரி மேலேயும் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி வச்சு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். ஸோ பாயிண்ட் சியை வந்து கீழே எதிர் மேலே பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகலாம்.
இப்போ வந்து கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்னது டனலுக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம செல்லிங்க்கு போகலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம என்ட்ரி எடுத்துட்ட பிறகு மார்க்கெட்டு ஒரு நல்ல ஃபாலே எதிர்பார்த்த மாதிரி கொடுத்துச்சு. ஸோ ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்துட்டு திருப்பியும் மார்க்கெட்டு ஒரு நல்ல ஃபால் கொடுத்தது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ கொடுத்தது? 4200 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபால் கொடுத்துச்சு. பட் நம்ம இங்கே என்ட்ரியை க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எப்போ க்ளோஸ் பண்ணுவோம்? நம்ம ட்ரைலிங் ஸ்டாப்லஸ் பிளேஸ் பண்ணிட்டு ஸோ மாடிஃபை பண்ணிக்கிட்டே ஒரு தடவையும் வருவோம். என்ட்ரி எடுக்கிறோம். டன்னலுக்கு மேலே ஸ்டாப்லஸ், திருப்பியும் ஸ்டாப்லஸ், அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கல. எப்போ நம்மளுக்கு கேண்டில் பாடி வந்து டனலுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆகுவோம். அந்த டைமில் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது? ஸோ என்ட்ரி எடுத்ததுலேருந்து நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிறப்ப 1700 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்போம். இது வித்தின் 2 days ஹோல்டிங்கில். ஓகே, இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.7 ரிவார்டு வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ணுவோங்க. ஸோ தேர்ட் என்ட்ரி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு திருப்பியும் ட்ரெண்ட் லைன்லேயே நம்மளுக்கும் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்னு மார்க் பண்ணக்குள்ள பாயிண்ட் சி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அவுட்டில் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் பார்க்குறப்ப ஒரு க்ளீனான ஃபால். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சருக்கு விச் மீன்ஸ் டன்னலுக்கு கீழே வந்து கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. செல் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். அதுலேருந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 6000 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம போயிருக்கு. பட் நம்ம அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாமல் நம்ம ரூல் படி டன்னனுக்கு மேலே எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். நம்ம ப்ராஃபிட் என்ட்ரி எடுத்ததுலேருந்து ப்ராஃபிட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2400-500 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் பண்ணிப்போம். ஸோ இந்த ட்ரேடும் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் ட்ரேடாக தான் முடிஞ்சிருக்கு. இதோட ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 4 days தான் நம்மளுக்கு ஹோல்டு பண்ணும். ஆல்மோஸ்ட் 1 டைம் ரிஸ்க் எடுத்ததுக்கு 2.7 times ரிவார்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அபவ் 90% அக்யூரேசி இதில் கொடுக்குங்க. யாரெல்லாம் லாங் டேர்மில் ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.